வடக்கில் தமிழ் கட்சிகளின் வாக்குகளை உடைத்து அனுரவின் நகர்வு. தமிழர் தரப்புகளுக்கு காத்திருக்கும் பாரிய சவால். சஜித் அணிக்குள் கடும் குழப்பம். பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை. ஓரிரு நாட்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தேசிய மக்கள் சக்தி. புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள அனுர தரப்பு. மகிந்தவின் கனவு நனவாகியது. நாமல் ராஜபக்ஷ. இனிவரும் காலங்களில் யானையுடன் பயணிக்க போகும் ரணில். ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை. அனுர தரப்பின் முக்கிய அறிவிப்பு. தமிழ் சமூகமானது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கும் முறையை உடைத்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க முன்வைந்தமைக்கு வடக்கில் திடீரென வீசிய அனுர அலையே காரணம் என யாழ் பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் அகிலன் கதிர்காமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியானது பொதுத் தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெற்று முக்கிய அரசியல் வரலாற்றை படைக்க வடக்கில் உள்ள தமிழ் சமூகத்தின் பங்கு முக்கியமானது எனவும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழ் சமூகம் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்கும் முறைமை உடைக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தமையானது இந்த நாட்டின் முக்கிய வரலாறாகும் என அவர் கூறியுள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னர் வடக்கில் தமிழ் சமூகத்தின் மத்தியில் அனுர தொடர்பிலான தெளிவான ஆதரவு அலை வீசியதை அவதானிக்க முடிந்ததாக விரிவுரையாளர் தெரிவித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் பல தமிழ் வாக்காளர்கள் தம்முடைய சமூகத்தின் அரசியல் தலைவர்கள் தமக்கான சிறந்த தீர்வு தொடர்பான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமைக்காக அவர்கள் மீது கோபமடைந்துள்ளனர் எனவும் அகிலன் கதிர்காமர் விளக்கமளித்துள்ளார். புதிய அரசாங்கத்தால் திணிக்கப்பட போகும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகும் என்பதை உணர்ந்து தமிழர் தரப்புகள் ஒன்றிணைய வேண்டும் என சட்டத்தண்ணி மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நடைபெற்றுள்ள ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது இடதுசாரிகளுக்கு என பண்பியல்பு இருக்கின்றது. அவர்கள் தமக்கு ஏற்றவாறு சட்டங்களை மாற்றி தம்முடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதனை உணர்ந்து கொண்டு தமிழர் தரப்பு ஒற்றுமைப்பட வேண்டும். வடக்கையும் கிழக்கையும் பறிகொடுத்துவிட்டு எங்கள் மீது திணிக்கப்பட போகும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகும் என்பதை உணர்ந்து கொண்டும் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலும் அவற்றினை தமிழர் தரப்பு பறிகொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். இதனை உணர்ந்து தமிழர் தரப்புகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இதனை நாம் அழைப்பாக கூட விடுக்கின்றோம். தேர்தலில் தோற்றுப்போனவர் என இதனை பலர் கூறி நகையாடலாம். அவ்வாறில்லாமல் தமிழ் தலைமைகள் ஒன்றுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆசன மோதல்களை கைவிட்டு தமிழர் தரப்பு ஒன்றிணைய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி வாக்களித்து விட்டார்கள் என தமிழ் வாக்காளர்களை மலினப்படுத்த விரும்பவில்லை. பொது கட்டமைப்பின் உடைவுக்கு பொது அமைப்புகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள்தான் உடைத்தார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய சஜித் பிரேமதாசா கட்சியின் தலைவராக செயற்படுவதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி ஹர்ஷடி சில்வாவிற்கு வழங்கப்பட வேண்டும் என அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. சஜித் பிரேமதாசா தொடர்ச்சியாக 2 ஜனாதிபதி தேர்தல்களிலும் 2 பொதுத் தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சஜித் பிரேமதாசா 2 சந்தர்ப்பங்களிலும் ஆளுங்கட்சிக்கு 3/2 அதிகாரம் கிடைப்பதை தடுக்க முடியவில்லை. அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவரின் அதிகாரத்தின் கீழ் பல விடயங்களை நாடாளுமன்றத்தில் தலையிட்டு விவாதித்த போதும் அது மக்களை கவரவில்லை. இந்த செயற்பாடுகள் சஜித்தை ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் விரக்தி நிலையை ஏற்படுத்தியுள்ளது. பாரம்பரியமான கட்சி அரசியலை மக்கள் கடுமையாக நிராகரித்துள்ள நிலையில் அந்த சமூகத்திற்கு தீர்வு காணும் வகையில் கட்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பிரபல படித்து புத்திசாலித்தனமான நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷடி சில்வாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓரிரு நாட்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியினுடைய புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரட்ன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். 76 ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட இந்த நாட்டை ஒரு வருடத்திலேனும் மீட்டெடுக்க முடியாது என அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டை கட்டியெழுப்பும் நடவடிக்கை அரசாங்கத்தினால் மட்டும் செய்யக்கூடிய விடயமல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியின் பின்னர் மக்களுக்கு நன்றி பாராட்டும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். பாரியளவிலான மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். எமக்கு கிடைத்த இந்த வெற்றி மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் எனவும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் ஒன்றிணைந்து எமது நாட்டினை முன்னேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்றும் வடக்கிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, எமக்கு கிடைத்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த பெரியதொரு வெற்றியாகவே கருதப்பட வேண்டும். ஏனென்றால் இதுவரை காலமும் இருந்த அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பின் காரணமாகவும் அவர்களுடைய பொறுப்பற்ற செயல்பாடுகள் காரணமாகவும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையுடனும் மக்கள் இந்த வாக்குகளை பதிவு செய்துள்ளார்கள். இந்த தேர்தலில் எமக்கு பல தொழிற்சங்கங்கள் உதவி செய்திருக்கின்றன. அந்த தொழிற்சங்கங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நினைவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் வெளியிட்ட கடிதம் ஒன்றில் அவர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மஹிந்த ராஜபக்ஷவின் கனவாக இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நனவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு இட்டுச் செல்லும் எந்தவொரு செயற்பாட்டிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இடமளிக்காது என நாமல் ராஜபக்ஷ நேற்று வெளியிட்ட கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான சானக மெதகொட தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஒத்துழைப்புகள் வழங்க அரசாங்கத்துடன் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் சானக மெதகொட மேலும் தெரிவித்திருக்கின்றார். காலியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினையும் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் எதிர்கால அரசியல் வழிநடத்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் எதிர்வரும் தேர்தல்களுக்கான கட்சியின் வியூகம் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தவும் கட்சி முன்னோக்கி செல்லும் போது அதன் திசையை வலுப்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அபேவர்தன கூறியுள்ளார். இலங்கையின் பழமையான அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியானது தன்னுடைய அடையாளத்திற்கும் வாக்காளர் அங்கீகாரத்திற்கும் மையமாக இருந்த யானை சின்னத்துடன் நீண்டகால தொடர்பை கொண்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த் சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.